सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பிரத்யக்ஷ பிரமாணம் தான் பாதகமாக இருக்க முடியுமே தவிர பரோட்சமான எந்த பிரமாணமும் அதுக்கு பாதகமாகாது. இது நியாயாமிரதக்காரருடைய இது சித்தாந்தம். இங்க அத்வைத சித்திக்காரர் என்ன சொன்னாருன்னா அது தப்பு. அநேக உதாரணங்கள்ல ரெண்டு பேருமே பிரத்யக்ஷம் தப்புன்னு ஒத்துருக்கோம் அப்பிரமாணம்னு. ஆனா அந்த இடத்துல அந்த பிரத்யக்ஷத்தை தப்புன்னு தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் பரோட்ச பிரமாணமாக இருக்கு. அதனால பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச விஷயம் கூட பரோட்ச பிரமாணத்தினால பாதிக்கப்படலாம் அப்படின்னு அதுக்கு பல உதாரணங்கள் நிறைய சொல்லி வர. இப்போ நியாயாமிரதக்காரர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தன்னுடைய பட்சத்தை சித்தாந்தப்படுத்தணும், அதை பிரபலப்படுத்தணும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா எவ்வளவு உதாரணங்களை நீ சொன்னியோ அத்தனை உதாரணங்கள்லையும் நான் வேற விதமாக அந்த பிரத்யக்ஷத்துக்கு பரோட்ச பிரமாணத்தினால பாகம் வரல அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அதாவது பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வருது, ஆனா அந்த பாதகம் எதுன்னு கேட்டா பரோட்ச பிரமாணம் இல்லை. அது என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இந்த சந்திரன் இருக்கு, சந்திரன் ஒரு இவ்வளவு பிராதேச மாத்திரமாக பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுறது, இவ்வளவு பெருசா சின்னதா இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இது அப்படி இல்லை, இந்த பிரத்யக்ஷம் தப்பு, இந்த இது பிராந்திங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா சாஸ்திர பிரமாணம் அந்த சந்திரனுடைய பரிமாணம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச பரிமாண ஞானம் சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய பரிமாண ஞானத்தினால பாதிக்கப்படுறதுன்னு அத்வைத சித்திக்காரர் சொல்றாரோ இல்லையோ, அதுதான் இல்லை. இங்க எல்லா இடத்துலயுமே இந்த சாஸ்திரஜன்ய ஞானம், அதாவது பரோட்ச பிரமாணம் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரத்யக்ஷ ஞானத்துல அப்பிராமான்ய புத்தி ஏற்பட்டு விடுறதான். அதுக்கு அப்புறம் வருது பரோட்ச பிரமாணம் பிரவர்த்திக்கிறது. அப்படி இது இப்ப நிரூபணம் பண்ணப்படுற பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயத்துக்கு பரோட்சத்தினால பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா எங்கெல்லாம் பாதிக்கிறதுன்னு நீ சொல்றியோ அந்த எல்லா இடத்துலயுமே அந்த பரோட்ச பிரமாணம் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே வரும்போதே அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கே, பிரத்யக்ஷ ஞானம் ஒரு அப்பிராமான்ய சந்தேகத்தோட சேர்ந்துதான் வருது. அதனால இந்த இடத்துல பரோட்ச பிரமாணம் அதை பாதிச்சதுன்னு சொல்றதுக்கு இதை உதாரணம் காமிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தன்னுடைய பிரக்கிரியை கொஞ்சம் எடுத்து சொல்றார். நானும் சர்வத்திரைவாத்திர பிரகாராந்தரேன அசத்கல்பே பிரத்யக்ஷே மானாந்தர பிரவருத்தி. நீ சொன்ன இத்தனை உதாரணங்களிலும் இந்த பிரமாணாந்தரம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக பிரமாணாந்தரம் சொல்றியே, அந்த பிரமாணாந்தரங்கள் வரத்துக்கு முன்னாடியே, அது பிரவருத்தியாகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரத்யக்ஷம் அசத்கல்பம் ஆயிடுச்சு. இது வரத்துக்கு முன்னாடியே அதுல சந்தேகம் வந்தாச்சு. இந்த சந்திரன் இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தெரியுது அப்படின்னு அந்த பறிச்சியே அது சரிதான தப்பா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புத்தியில வருது. சின்ன இவ்வளவு பெருசுதானா சந்திரனுடைய பரிமாணம், இவ்வளவு தூரத்துல இருந்துன்னு தெரியறதுன்னு சொன்னா நிச்சயமா இந்த பரிமாண ஞானம் தப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த பிரத்யக்ஷம் வருங்காலத்திலேயே அந்த பரிமாண அம்சத்துல ஒரு அப்பிராமான்ய சந்தேகத்தோடு சேர்ந்துதான் உண்டாகிறது. அது அந்த அப்பிராமான்யம் வரத்துக்காக இன்னொரு பிரமாணம் சொன்னதுக்கு அப்பிராமான்யமா இருக்குன்னு இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா சாஸ்திரமே தெரியாதவன் கூட இந்த சந்திரன் இவ்வளவு பெருசா தெரியறதே இது எப்படி அப்படின்னு இது சரிதானான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவான்.
சாஸ்திரம் மூலமாக சந்திரனுடைய பரிமாணத்தை தெரிஞ்சுக்காதவன் கூட சொல்லுவான் இல்லையா? அவன் எப்படி சொல்றான்? அவனுக்கு அந்த பரோட்ச பிரமாணம் பிரவருத்தி பண்ணி அது இவனுடைய பிரத்யட்சத்தை பாதிச்சு அதனால தான் தெரிஞ்சின்ற பரிமாணம் தப்புன்னு தெரிஞ்சுன்னு அவன் பேசுறான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பரோட்ச பிரமாணத்தை அவன் கேட்டதே கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த பரோட்ச பிரமாணம் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே நீ காமிச்ச அந்த பிரத்யக்ஷங்கள்லாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டே இருக்கு. அப்ப எதனால பாதிக்கப்பட்டதுன்னு பாருங்க, அது உண்டாகிற காலத்திலேயே பாதகத்தையோடு சேர்ந்து உண்டாகலாம். அதனால பரோட்சம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்கு உதாரணமாக இதெல்லாம் ஒன்றும் காமிக்க முடியாது. வரிசை சொல்லிட்டே வர இல்ல, அப்படி இல்லை. அதுக்குதான் பிரக்கிரியை கொண்டு வர. ததாஹி விவிதம் ஞானம். ஞானம் ரெண்டு விதமா பிரிக்கிறார் ஞானத்தை. திகோட்டிகம் ஏக கோட்டிகஞ்ச. 2 கோடியை உடையது 1 கோடியை உடையதுன்னு ரெண்டா பிரிக்கின்றார். அதாவது சந்தேகத்தை 2 கோட்டின்னு சொல்றது. இப்படியா அப்படியான்னு ஞானம் வந்தா அது 2 கோடி இப்படியாவும் இருக்கலாம் அப்படியாவும் இருக்கலாம், தெரியல. ஆமா ரைட்டு பட்சம் இல்ல 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 இது இப்படியா அப்படியா அப்படின்னு சந்தேகமாக வரக்கூடிய ஞானங்கள் இருக்கு. இதெல்லாம் திகோட்டிகம்னு சொல்றது. இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அதான் சந்தேகம். திகோட்டிகம்னு ஒண்ணு, ஏக கோட்டிகம் இதுதான் அப்படின்னு தெரியறது இருக்கு, இது ஒண்ணு. இந்த மாதிரி ஞானத்தை ரெண்டா பிரிச்சார். அப்புறம் ஏக கோட்டிகம் ஞானம் இருக்க, இதை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறார். அந்தியம் அப்படி விவிதம் அப்பிராமான்ய சங்கா கலங்கிதம் தது அகலங்கிட்ட. அதை உண்டாகும் போதே அதுல ஒரு அப்பிராமான்ய சந்தேகத்தோட சேர்ந்து உண்டாகக்கூடியதான ஞானம் ஒண்ணு, இன்னொன்னு அப்பிராமான்ய சங்கைக்கு இடமே கொடுக்காத ஞானம். தத்திர ஆத்தியவும் சர்வ பிரமாண அவகாசமும். இப்ப 3 விதமா ஞானமாச்சு. முதல்ல 2ஆ பிரிச்சார், அதுல ஒண்ணு திரும்பி 2ஆ பிரிச்சாச்சுன்னா இப்ப 3 வருது. திகோட்டிக ஞானம், ஏக கோட்டிகத்திலும் அப்பிராமான்ய ஞானத்தோடு சேர்ந்து வந்த ஞானம், அப்பிராமான்ய ஞானம் இல்லாத ஞானம்னு 3ஆச்சு. இதுல திகோட்டிக ஞானமும் அப்பிராமான்ய சந்தேகத்தோடு ஏற்பட்ட ஞானமும், இது ரெண்டும் எந்த பிரமாணத்துக்கும் விரோதம் இல்லை. இதுக்கு விரோதமா இன்னொரு பிரமாணம் வந்ததுன்னா தாராளமா இடம் கொடுக்கும், அதுக்கு விரோதம் பண்ணாது. இப்ப இந்த ஸ்தானுவா இல்ல புருஷனா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரும் காலத்துல மூணாவது வஸ்துவாக ஒரு பிரமாணம் தெரிவிச்சு கொடுத்துன்னு சொன்னா அப்படி கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கே முன்னாடி சந்தேகம் தான். அதனால 3வது தடவை விஷயத்தை நீ சொல்லிட்டாக்க ததாஸ்துன்னு ஒத்துக்க வேண்டியதான். அதனால இந்த சந்தேகாத்மகமான ஞானம் இருக்கே, இது வேற எந்த பிரமாணத்தையும் பாதிக்காது, எல்லாருக்கும் அவகாசம் கொடுக்கும். அதே மாதிரி வரச்சையே அந்த ஞானம் ஒரு அப்பிராமான்ய சங்கையோட சேர்ந்து உண்டாகுமானால் அப்பவும் அது எதோடும் விரோதம் வச்சுக்காது, எதை சொன்னாலும் சரின்னு வச்சுக்கும். அதனால ஆத்தியவும் சர்வ பிரமாண அவகாசமும், இதுக்கு விருத்தமாக வரக்கூடிய சகல பிரமாணத்துக்கும் அவகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எதோடும் விரோதம் இல்லாதது. காரணம் அர்த்த அபரிச்சேதகத்வா. ஏன்னா இந்த ஞானம் இதுதான் நிச்சயம் பண்ணி ஞானிக்கல, சந்தேகமாகவே இருந்துருக்கு. அந்த இது தப்பான ஞானமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா அப்பவும் அர்த்த நிச்சயம் வராது. தார்க்கிகால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம சாதாரணமா ஞானத்தை வச்சுதான் விஷயத்துடைய சத்தைய நிச்சயம் பண்ணுறோம். ஆனா வந்த ஞானம் தப்போன்னு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த விஷய நிச்சயமும் வராது. தூரத்துல ஜலம் பார்க்கறான், பார்த்தா ஜலம் இருக்குன்னு முன்னாடி தெரியுது. ஆனா ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சுதே, அது தப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குன்னா அப்ப ஜலம் இருக்கா இல்லையான்னு சந்தேகமா வரும். முதல்ல நிச்சயமா வந்த ஞானம் கூட அதுல அப்பிராமான்ய சந்தேகம் ஏற்பட்டு கொடுத்துன்னு சொன்னா அதனுடைய விஷயத்துல சந்தேகம் ஏற்பட்டு கொடுக்குன்னு சொல்றாரு. அதனால இப்பேற்பட்ட ஞானம் அந்த விஷய சத்தையை நிச்சயம் பண்ணி வைக்கிறது இல்லை. அதனால அர்த்த அபரிச்சேதகத்வா அப்பிராமான்ய சங்கா கலங்கிதத்வாச்ச. அப்பிராமான்ய சங்கையோட இருக்கிறதுனால இது எதுக்கும் விரோதியாக ஆகிறதில்லை. அந்த ஏற்படும் போதே அந்த ஞானத்துல அப்பிராமான்ய சங்கை வருதுன்னு சொல்றது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நியாமகம் சொல்ல முடியுமா? ஏன்னா எந்த ஞானத்தையும் இந்த மாதிரி சந்தேகம் பண்ணலாமே, சந்தேகப்படலாமே, வரும்போதே இதுல சந்தேகமா இருக்கு அப்படின்னு விட்டானா அப்ப அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. தெரியும் போதே அந்த ஞானத்துல அப்பிராமான்ய சங்கை வரணும்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த காரணம் இருந்தா தான் அப்படி வரும். அப்பிராமான்யி கலங்கிதத்துவஞ்ச துவேதா பவதி. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு.
துஷ்ட கரணகத்துவ நிச்சயா அர்த்த அபாவ நிச்சயாச்சு. தன்னுடைய கண்ணுல, அதாவது கண்ணுன்னு வெறும் கண்ணு இல்ல, அந்த ஞானத்தை உண்டு பண்ணின கரணம் இருக்கு, அந்த கரணத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ஞானத்துல நமக்கு அப்பிராமான்ய சங்கை வந்துடும். கண்ணுல தோஷம் இருக்குங்கிற ஞானம் சம்ஸ்காரமாவது இருந்ததுன்னா தெரியுறதே இது தப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் அப்பவே வந்துடுமா. இது ஒரு தினத்து. இல்ல இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடியே இப்படி கிடையாதுன்னு நிச்சயம் ஏற்கனவே இருக்கு. அர்த்த அபாவ நிச்சயா. இந்த இடத்துல இந்த வஸ்து இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நிச்சயம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த ஞானம் வருதுன்னு சொன்னா அது ஏதோ தோஷத்தினாலும் சாந்தியா தான் வருது அப்படின்னா ஏற்படுறச்சியே அதுல தப்புங்கிறது தெரிஞ்சு விடுறது. சங்கமானது மஞ்சளாக இருக்காது அப்படின்னு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மஞ்சளா தெரிகிறது அப்படின்னு சொன்னா இவன் இந்த ஞானம் வறட்சியே இது தோஷத்தினால வந்திருக்கு, இது பிராந்தி அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. ஆக ஒரு ஞானம் பிறக்கும் போதே அப்பிராமான்ய சந்தேகத்தோடு பிறக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம். அதை உண்டு பண்ணக்கூடிய காரணம் இருக்கே பிரமாணம், சக்குராதி இந்திரியங்கள், அதுல தோஷம் இருக்குங்கிற நிச்சயமோ அல்லது இது இப்படி இல்லைங்கிற நிச்சயம் ஏற்கனவே அர்த்தாபாவ நிச்சயம் சொல்றது, அந்த அர்த்தாபாவ நிச்சயமோ ஏற்கனவே இருக்குன்னு சொன்னால் அப்போ வரக்கூடிய ஞானம் அப்பிராமான்ய சந்தேகத்தோடு சேர்ந்து உண்டாகும். இப்படி இல்லைன்னா நிச்சயமான ஞானமாக உண்டாகும். தேகாபவதி துஷ்டகரணகத்துவ நிச்சயா அர்த்தாபாவ நிச்சயாச்ச. ததாச்ச இந்த துஷ்டகரணகத்துவம் இருக்கே, இந்த தோஷம் பலவிதம். நம்மளுடைய இந்திரியத்துலதான் அந்த தோஷம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்திரியத்துல தோஷம் இருக்கலாம், இவன் பார்க்கிற விஷயத்துல அந்த தோஷம் இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாத தனி தோஷமாகவும் இருக்கலாம். இந்திரிய விஷய சம்பந்தம் இல்லாமல் சுதந்திர தோஷத்தினால கூட சில இதுகள் கிராந்தி ஏற்படலாம். அதனால தோஷம் இங்க இருந்தா தான் தோஷம் அப்படிங்கிறது இல்லை. அந்த காரியத்தை வச்சுட்டு அந்த எதுக்கு எது தோஷம்ங்கிறத தீர்மானம் பண்ணணும்னு சொல்றாங்க. ததாச்ச சைலாகிரஸ்தித விடதினாம் பிராதேசிகத்துவ பிரதீதிஹி தூரதோஷ நிபந்தனா திருஷ்டா இதி தூரதரஸ்தஸ்ய சந்திரமதः பிராதேசிகத்துவ பிரத்யய தோஷ நிபந்தன ஏவேதி நிர்ணீயதே. இப்ப நமக்கு அதாவது மலைக்கு உச்சியில பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. இப்ப மலைக்கு அடியில நின்றுட்டு பார்க்கறான். பார்க்கும்போது அந்த மரங்கள்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது, தூர்வாங்குறம் மாதிரி தெரியுது. ஆனால் இவனே மரத்து மேல ஏறி போய் பார்த்துட்டான், அந்த மலை மேல ஏறி பார்த்துட்டான்னா அப்ப விஷயம் போகுது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், இவ்வளவு பெரிய மரம் நான் கீழேந்து இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன புல்ல போல தெரிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அது அவ்வளவு தூரத்துல இருந்திருக்கு. எனக்கும் அந்த மரத்துக்கும் மத்தியில இத்தனை இடைவெளி இருந்ததுனால, இவ்வளவு தூரம் இருந்ததுனால அது அவ்வளவு சின்னதா தெரிஞ்சிருக்கு, அது சின்னதாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தூரஸ்திதமான ஒரு வஸ்துவுடைய பரிமாணம் குறைவாக தெரிகிற இடத்துல எல்லாமே அந்த தூரத்துவங்கிற அந்த தோஷம் இப்ப ஏற்பட்ட அதனுடைய பரிமாணத்தை அல்பமாக காமிக்கிறது. அதனால இந்த பிராந்தி ஏற்படுறது அப்படின்னு ஒரு வியாப்தியை கண்டுபிடிக்கணும். இப்ப மலை மேல இருக்கக்கூடிய விருட்சமே இவ்வளவு சின்னதா தெரிகிறது கீழே இருக்கிறவருக்குன்னு சொன்னால் அப்ப இத்தனை தூரத்தரம், எத்தனை தூரத்துல இருக்க அந்த சந்திரன், அப்பேற்பட்ட சந்திரன் இவ்வளவு பெருசா தெரிகிறதுன்னு சொன்னா இதனுடைய பரிமாண ஞானத்தை நம்பலாமா? நம்பவே முடியாது. அதனால அது இவ்வளவு சின்னதா தெரியுறதே அப்படின்னு அவன் அந்த ஞானம் வருங்காலத்திலேயே இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு விடுறது. இதுக்கு ஒரு சாஸ்திரமோ ஒன்றும் வேண்டியதில்லை. சாஸ்திரஜன்ய ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷம் பரிமாணாம்சத்துல தப்பு அப்படின்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஞானம் வரும்போதே தப்புன்னு தெரிஞ்சுட்டே வருது. ஏன்னா தூரத்துவ தோஷ நிச்சயா அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுறது. அதுதான் சொல்றார். ததாச்ச சைலாகிரஸ்தித விடதினாம் பிராதேசிகத்துவ பிரதீதிஹி தூரதோஷ நிபந்தனா திருஷ்டா இதி தூரதரஸ்தஸ்ய சந்திரமதः பிராதேசிகத்துவ பிரத்யய தோஷ நிபந்தன ஏவேதி நிர்ணீயதே. அந்த தூரதோஷத்தினாலதான் இவ்வளவு சின்னதாக தெரியுது, நிஜமா அது ரொம்ப பெருசு, அதனால இப்படி தெரியறது தப்புன்னு தெரிஞ்சு போடும்.
एवम् आकाशे समीपे नीरूपत्व निश्चयात् दूरे रूपवत्वधीः दूरदोषजन्येति प्रागेव निश्चीयते. ஆகாசம் நீளமா தெரியுது. இது எப்படி இது தப்புன்னு எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். இதுக்கு அப்பிரமாண்யம் எப்படி தெரியறதுன்னு கேட்டா அத்வைதீகாரர் சொன்னார், ஆகாசத்துல ரூபம் கிடையாதுன்னு அனுமானத்தால தெரிஞ்சது, அதனாலதான் இந்த பிரத்யக்ஷம் பாதிக்கப்பட்டது. கிடையவே கிடையாது. இந்த அனுமானம் வரத்துக்கு முன்னாடியே இந்த பிரத்யக்ஷம் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதே ஆகாசம் தானே இங்கேயும் இருக்கு. பக்கத்துல இருக்கும்போது இந்த ஆகாசத்துல ஒரு ரூபமும் தெரியல. அப்படி இருக்கிறதுக்கு தூரத்துல அது தெரியறதுன்னா இதே என்ன தெரியுதுன்னா அந்த தூரத்து தோஷத்தினாலதான் அது தெரியுது. நிஜமாவே அதுல ஒரு நீல ரூபம் வருதுன்னா ஏன் கிட்ட தெரியக்கூடாது? ஆகையால இந்த தூரத்துவ தோஷம் இருக்கிறதுனாலதான் இந்த நபஸ் நீளமாக தெரியுது. அதனால இது தப்பு, பிறக்கத்தையே தப்பா தெரியுது. அப்பிராமான்ய சங்கையோட சேர்ந்துதான் இந்த பிரத்யக்ஷம் உண்டாகிறது. முதல் உதாரணம் வேணும்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா ரெண்டாவது அவ்வளவு சரியா தெரியல. முதலையும் தப்புன்னு சொல்லுற மேல நிச்சயதே தீபசங்கா இத்தியாதி பிரத்யக்ஷம் தூ பிராதமிக பரீட்சித பிரத்யக்ஷேன சங்கோ நபீதா இது அர்த்தாபாவ நிச்சயாத் அப்பிராமான்ய ஞான அஸ்தம்பிதமேவ உற்பத்தியதே. இப்போ ரெண்டு விதமா வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஒண்ணு தோஷ நிச்சயம் இருக்கிறதுனால அந்த ஞானம் வரும்போதே சந்தேகத்தோட ஏற்படுறது, அப்பிராமான்ய சந்தேகத்தோட சேர்ந்து வருதுன்னு சொன்னார். இன்னொன்னு அந்த விஷயம் அப்படி இல்லைன்னு ஏற்கனவே நிச்சயம் இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி வரும்னு சொன்னார் இல்லையா? அது சொல்றார் சங்கோ நபீதா அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கும்போது பீதசங்கா அப்படிங்கிற ஞானம் வந்ததுன்னா இது தப்புதான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே தெரியுது. அது அர்த்தாபாவ நிச்சயா. இதுல பீதத்துவங்கிறது சங்கத்துல இருக்கிறதாக தெரியுது. ஆனா இது இல்லைன்னு அர்த்த அபாவ நிச்சயம் ஏற்கனவே இருக்கு. இதே மாதிரிதான் ஏவம் சவித்ர சுஷிராதி பிரத்யக்ஷம். அப்படி அந்த சவிதா சூரியன் இடத்துல ஓட்ட தெரியுமா சில சமயம். அந்த ஓட்ட தெரிஞ்சாக்க அவனுடைய அது ஒரு சூச்சகம், அரிஷ்ட சூச்சகம், எல்லாருக்கும் தெரியாது. அது தப்புதான், ஓட்டம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ஓட்ட தெரியுதுன்னு சொன்னாக்க இது அந்த பிராந்தி தான் அப்படின்னு தெரியாது, தோஷத்தினால தெரியுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ததாச்ச சந்திராதி பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷம் தூராதி தோஷ நிச்சயா பீதசங்கா இத்தியாதி பிரத்யக்ஷம் பிராதமிக அர்த்தாபாவ நிச்சயாதேவ பாதிதமிதி பஷ்டாத் அனுமான ஆகமாதி பிரசரஹ இது ந தாபியாம் தத்பாதா. இந்த சொன்ன சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்கு சாஸ்திரஜன்யமான ஜானம் தான் வருது, சாஸ்திர பிரமாணம் தான் அதை தப்புன்னு காமிச்சு கொடுக்கறதுன்னு சொல்றது. அப்படி இல்லை, இந்த சாஸ்திரம் வர்றதுக்கு முன்னாடியே அது தப்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் தான் சாஸ்திரமே பிரவர்த்திக்குது. இந்த பரிமாண ஜானம் தப்புங்கிறது முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது தப்பு, ஆனா அதனுடைய பரிமாணம் என்னன்னு விசேஷமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் உதவுறது. ஆஹா, சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய பரிமாண ஜானம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பரிமாண ஜானம் தப்புன்னு தெரியறதுங்கிறது கிடையாது. அது ஏற்கனவே பாதிக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி பீதசங்கா இத்தியாதி பிரத்யக்ஷம் இது ஏற்கனவே முன்னாடியே தெரியும் பிரத்யக்ஷத்தினால. அதுல பீத ரூபம் கிடையாது, சங்கத்துக்கு பீத ரூபம் கிடையாதுன்னு அர்த்த அபாவ நிச்சயம் ஏற்கனவே இருக்கிறதுனால அதனால பாதிக்கப்படுறது பீதசங்கராங்கிற பிரத்யக்ஷம். இது ஆப்த வச்சனத்தினால பாதிக்கப்படுறதாக சொல்லக்கூடாது. இதுக்கு அப்புறம் தான் ஆப்த வச்சனமே அங்க பிரவர்த்திக்கிறது. பஷ்டாத் அனுமானாகமாதி பிரசரஹா இது ந தாபியாம் தத்பாதா. அப்போ ஒருத்தரும் கேட்பான், இந்த ஆப்த வச்சனம் பின்னாடியாக வரட்டும், அதாவது சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது அப்புறமாக இருந்தால் கூட அது சொல்லிக் கொடுத்த விஷயம் ஏற்கனவே இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு விரோதமாக இருக்கோ இல்லையோ. இவன் பார்க்கும்போது இவ்வளவுதான் தெரிஞ்சது, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது பெருசா இருக்கு, பெரிய பரிமாணமா இருக்கு. அப்படி ஆனால் விருத்தமாக இருக்கிறதுனால இதையும் பாதகமாக ஏன் எடுத்துக்க கூடாது? தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ சங்கம் பீத்தம் அப்படின்னு இவன் பிரத்யக்ஷத்தினால பார்த்துருந்தான். அவன் சொல்லிட்டான், ஆப்ஷன் சொல்றான் அப்படி கிடையாது, சங்கா ந பீத்தகான்னு எடுத்து சொல்றான். ஏன் இதுவும் அதுக்கு பாதகமாக நீ எடுத்துக்கிட்டாரு? எப்படியும் இந்த பிரத்யக்ஷம் தப்பானதுன்னு நீ ஒத்துக்கிற, ஆனா இதுக்கு பாதகமாக எதை நீ சொல்றேன்னு சொன்னா நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படிங்கறத நீ சொல்ற பாதகமாக.
ஏற்கனவே பார்த்திருக்கேன், சங்கம் பீடம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அந்த ஞானத்தை வச்சுட்டு பீட்டசங்காங்கிற ஞானத்தை பாதிக்கிறேன்னு சொல்றியே, அதே நீ உனக்கு தெரிஞ்ச அதே விஷயத்த அவன் சொல்றானே, சங்கோ நபீதகான ஆப்தவச்சனமும் அதைத்தானே தெரிவிக்கிறது. அந்த ஆப்தவச்சனஜன்யமான ஞானம் இருக்கு, அதையும் பாதகமாக ஒத்துக்க கூடாது, ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றார், ஒத்துக்க முடியாது. நான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை அவன் சொல்லி கொடுத்தாலும் அதை பாதகமாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா பாதகம் எப்போ ஒத்துக்கலாம், எதை சொல்றோம்னு கேட்டால், ஏனகி எஸ்ய பிரமத்துவம் ஞாயத்தே தஸ்ய பாதகமே தீர்ச்சதே. எந்த ஒரு ஞானம் ஒரு ஞானத்தை பிரமம்னு காமிச்சு கொடுக்கிறதோ, அதாவது எந்த ஞானத்தினால இந்த ஞானம் சாந்தின்னு நமக்கு தெரிஞ்சதோ அந்த ஞானம் தான் அந்த ஞானத்துக்கு பாதகம். பீட்டசங்கா அப்படிங்கிற ஞானம் தவறானது அப்படின்னு ஆப்தவச்சனத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுதா முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்தா? முன்னாடியே தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த முன்னாடி இருந்த ஞானம் தான் அந்த இதுக்கு பாதகமே தவிர அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் பாதகம் இல்லை. இது ரஜதம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிராந்தி வந்துருக்கு. அதுக்கப்புறம் இது ரஜதம் இல்லை அப்படிங்கிற ஞானமும் வந்துருக்கு. இதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவரும் அப்படியே சொல்லிட்டார். இப்ப எனக்கு அந்த ஞானத்துக்கு பாதகமாக நான் எதை ஒத்துப்பேன்னா, எனக்கே இப்ப முதல்ல வந்ததே இது ரஜதம் இல்லைன்னு ஞானம், அதுதான் பாதகம். இதையே அனுவாதம் பண்றார் அவர். ஆக எனக்கு இந்த ஞானம் பிராந்தியானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞானத்தை நான் பாதகமாக ஒத்துக்க முடியாது. எந்த ஞானம் பிராந்தின்னு தெரிவிக்கிறதோ அந்த ஞானம் தான் அதுக்கு பாதகம்னு சொல்லியாரு. இப்ப சொன்ன இடத்துல இந்த ஆகமம் சந்திரனுடைய பரிமாணத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரன் பிராதேசிகம்னு சொல்லக்கூடிய இந்த ஞானம் பிராந்தின்னு எனக்கு தெரிய கொடுத்து வேற காரணத்தினாலே. சங்கம் பீத்தம் இல்லைன்னு இந்த ஆப்தம் சொல்றதுக்கு முன்னாடியே அது பீத்தம்னு தெரியுறது தப்புன்னு எனக்கு ஏற்கனவே தெரிய கொடுத்து. ஆக இந்த ஞானத்துக்கெல்லாம் இந்த ஆப்தவச்சனமோ சாஸ்திரமோ பாதகம்னு சொல்ல முடியாது. ஏனகி எஸ்ய பிரமத்துவம் ஞாயத்தே தஸ்ய பாதகம் இத்தியுச்யதே. ந சந்திர பிராதேசிகத்வாதி பிரத்யக்ஷஸ்ய ஆகமாதினா பிரமத்துவம் ஞாயத்தே. ஆகமம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரத்யக்ஷம் பிராந்தின்னு தெரியுது அப்படி இல்லையே, அது வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. பிரமத்வஜான உத்தர காலமேவ தத் பிரவருத்தே. ஏன்னா இது பிராந்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆகமமே வந்து சேர்ந்தது. இது ஒரு விதமாக அந்த ரெண்டா பிரிச்சாரே, அதுல அப்ராமான்ய சங்கா கலங்கிதமான ஞானத்தை நிரூபணம் பண்ணிட்டார். அதனால இந்த விஷயத்துல நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்னொரு விதமான ஞானம் சொன்னார், மூணாவது பிரகாரம். மூணாவது பிரகாரம் அப்ராமான்ய சங்கா அகலங்கிதம், இது அர்த்த நிச்சயம்னு சொன்னார். அதையும் கொஞ்சம் நிரூபணம் பண்றார். அப்ராமான்ய ஞான அகலங்கிதம் தூ ஸ்வார்த்த பரிச்சேதகம் நிசங்க பிரவருத்தி ஜனன யோகியம். எந்த அப்ராமான்ய சங்கைக்கும் இடம் கொடுக்காத ஞானம் சிலர் உண்டாகிறது, ஏககோட்டிக ஞானம். அந்த ஞானம் தான் சரியான ஞானம், அதை எதனாலையும் பாதிக்கவே முடியாது. அது எப்படின்னு கேட்டா சுவார்த்த பரிச்சேதகம், அது வந்தால் வஸ்து தீர்மானம் ஆயிடுறது, இருக்குங்கிறது தீர்மானமாகிறது. நிசங்க பிரவருத்தி ஜனன யோகம், அந்த மாதிரி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிரவருத்தி வரத்துக்கு எந்த ஒரு விதமான சந்தேகமும் இருக்கிறது இல்லை, நிசங்கமாக பிரவர்த்திக்கலாம். யதா வன்னிஹி உஷ்ண ஏவா, தொட்டு பார்த்தா தெரிஞ்சு போச்சு அக்னிங்கிறது உஷ்ணமாகத்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதே தவிர அது உஷ்ணமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமோ, ஒரு சமயம் தப்பா இருக்குமோ நாம் பார்க்கறது அப்படிங்கிற சந்தேகமோ எதுவுமே இல்லை. அதனால இந்த ஞானம் அப்ராமான்ய ஞான அகலங்கிதம், அந்த கலங்கம் இல்லாமல் இந்த உண்டாயிருக்கு. அதனால இந்த ஞானத்தை எதுனாலையுமே பாதிக்க முடியும். யதா வன்னிஹி உஷ்ண ஏவா பிரஸ்தரா எஜமான பின்ன ஏவா, பிரஸ்தரம் வேற எஜமானம் வேறத்தான் அப்படின்னு பளிச்சுன்னு இருக்கிறது. கடகா சன்னேவா இத்தியாதி தத்து ந அந்நிய அவகாசமும். இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான ஞானங்கள் சொன்னாரு. இது சகல பிரமாணத்துக்கும் அவகாசத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னார். அதாவது எந்த பிரமாணத்தையும் விரோதிக்கிறது இல்லை, வேற ஒரு பிரமாணம் ஏதாவது ஒரு இது மாற்றி சொன்னதுன்னு சொன்னா அது அப்படியே ஏற்றுனுடுறது, எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறதுன்னு சொன்னார். இப்ப மூணாவது தினசா சொன்னேனே, பிரஸ்தரங்கிறது வேறத்தான் எஜமானன் வேறத்தான் அப்படின்னு தெரிகிறது.
இந்த ஞானம் இதுக்கு விரோதியா ஒரு பிரமாணம் வந்ததுன்னா அதுக்கு அவகாசத்தை கொடுக்கவே கொடுக்காது. தது அந்நிய பிரமாணத்தை அவகாசம் ததாதி. இதுக்கு விருத்தமா வந்தா அதை அடித்து தள்ளுவது இந்த பிரத்யக்ஷம். பாதிக்கும், இன்னொன்னுனால பாதிக்கவும் கூடாது. எதுக்கு இது அவகாசம் கொடுக்குமோ வேற ஒரு பிரமாணத்துக்கு, அந்த பிரமாணத்தினால இது பாதிக்கப்படலாம். ஆனா இது இன்னொரு பிரமாணத்துக்கு அவகாசமே கொடுக்காதுங்கிற காரணத்தினால அதனால இது பாதிக்கவும் படாது அப்படின்னு. நகியத்திர பிராகேவ தூராதி தோஷதீர்வா அர்த்த அபாவ நிச்சயோவா கோட்டியந்தராலம்பித்துவம் வாசி. இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஏதோ தூராதி தோஷங்கள்லாம் இருக்குங்கிற ஞானமோ, இல்லை இந்த வஸ்து இப்படி இல்லைங்கிற அர்த்தாபாவ நிச்சயமோ, அல்லது இப்படியா அப்படியாங்கிற சந்தேகமோ, இதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. அதனால இப்பேற்பட்ட ஞானம் நிச்சயமா வரக்கூடிய ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை வேற எதிராலையுமே பாதிக்க முடியாது. கோட்டென்றாலம்பிக்கும் வாசி கிஞ்ச. இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினத்தினாலே நீங்க சொன்ன உதாரணங்கள்ல பல உதாரணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அது அப்பிரமாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அனுமானாதி பிரமாணமே பிரவர்த்திச்சிருக்கு. அதனால அனுமான பிரமாணத்தினால அது பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது, அது ஏற்கனவே பாதிச்சாச்சு. ஆனால் இங்க அப்படி இல்லை. பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷம் இருக்கே, இந்த பிரத்யக்ஷத்தை மித்யாத்வானுமானத்தினால பாதிக்கணும்னு சொன்னால் முடியாது. ஏன்னா பிரபஞ்ச சத்தியத்துவ பிரத்யக்ஷம் இருக்கே, இது அப்பிராமான்ய சங்கா கலங்கிதமாக இல்லை. சத்தியமா மித்யாவா அப்படின்னு சந்தேகமாக இது வரல. இது சத்தியம்னு தெரியறதே இதுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கோ அப்படிங்கிறது தெரியல, தோஷமும் தெரியல. அதே மாதிரி இது நிச்சயதானே அப்படிங்கிற நிச்சயமும் பூர்வம் கிடையாது, முன்னாடி இல்லை இல்லையா. அதனால அர்த்தாபாவ நிச்சயம் இல்லை, தோஷ நிச்சயம் இல்லை, சந்தேகமாக இந்த ஞானம் இல்லை. அதனால இது மூணாவது வகையான ஞானமாக இருக்கு. இது இன்னொரு பிரமாணத்துக்கு இடமே கொடுக்காது. அதனால இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை மித்யாத்வானுமானம்ங்கிறது பாதிக்கிறது. மித்யாத்வானுமானமோ அல்லது ஸ்ருதி பிரமாணமோ பாதிக்கிறதுன்னு சொன்னால் அது தப்பு, அது சரியாகாது சொன்ன. கிஞ்சானி இன்னொரு யுக்தி சொல்ற. என்ன சொல்ற, சரி இதோ துஷ்ணத்து துர்ஜனகாங்கிற நியாயத்தினால ஒத்துண்டு போவோம். பிரத்யக்ஷன் கூட சில இடத்துல பிரத்யக்ஷ அனுமானத்தினால பாதிக்கப்படுறதுன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். क्वचित् प्रत्यक्षं प्रत्यक्षांतर गौरवाद युक्ति बाध्यम भवतु. ஏற்கனவே கூட இதை பத்தி பேசினார். இந்த இது தர்ப்பம்னு இவன் பார்த்துட்டு இருக்கான். ஆப்டர் சொன்னா அப்படி கிடையாது, இது தர்ப்பம் இல்லை, வெறும் ரஜ்ஜு தான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அதை ஒத்துக்கிறான். சரி நீ சொல்றது சரிதான். எப்படி அப்ப அந்த இடத்துல அந்த பிரத்யக்ஷமானது சப்த பிரமாணத்தால பாதிக்கப்பட்டதுன்னு கேட்டா இல்ல. அந்த மனுஷன் பேசுறானே இது தர்ப்பம் இல்லைன்னு சொல்றானே, அவன் கூட பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சிருந்து அப்புறம் தான் பேசுறான். ஆக இப்ப அவன் பேசுறதுக்கு மூலமான அந்த பிரத்யக்ஷம் இருக்கு, இந்த பிரத்யக்ஷம் தான் பாதகமே தவிர அவன் சப்த பிரமாணம் பாதகம் இல்லை. அவன் பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் பேசுறதுனால அந்த பிரத்யக்ஷத்தை மூலமாக கொண்டு இருக்கிறதுனால அவனுடைய அந்த சப்த பிரமாணத்தை இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக ஒத்துக்கலாம். வெறும் சப்த பிரமாணத்தை வச்சு இதை பாதிக்க முடியாது. क्वचित् பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷாந்தர கௌரவா யுக்தி பாத்தியம் இல்லையா. அதுக்கு மூலத்துல பார்த்தோம்னா இன்னொரு பிரத்யக்ஷம் இருக்கிறதுனால அந்த பிரத்யக்ஷத்தினுடைய கௌரவம் அதனுடைய ஒரு பிராபல்யத்தை வச்சு அதிலிருந்து ஏற்பட்ட அந்த அனுமானமோ அல்ல அந்த சப்தமோ இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக வேணும் நாம் ஒத்துக்கலாம். இதுக்கு திருஷ்டாந்தம் क्वचिच्च लिंगादिकं श्रुति गौरवात् श्रुत्यनुसारि प्रकरणादि बाध्यं भवति. ये मीमांसையில உள்ளதுங்க. அவர் என்ன சொன்னார், ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகடனம் ஸ்தானம் சமாட்சியான 6 பிரமாணங்கள் சொல்லியிருக்கார். அங்கத்துவ போதக பிரமாணம். இந்த அங்கத்துவ போதக பிரமாணத்துல ஒரு கிரமம் இருக்கு, வரிசையா சொல்லியிருக்கு. இதே கிரமம் தான். இந்த கிரமத்துல பூர்வம் பிரபலம் உத்தரம் துர்பலம், பூர்வம் பிரபலம் உத்தரோத்தரம் துர்பலம்னு வச்சிருக்கார். ஆனால் இது சில இடத்துல அப்படியே மாறிப்போடும். லிங்கம் இந்த கிரமத்துல பார்த்தோம்னா லிங்கம் பிரபலம் பிரகரணம் துர்பலம் இதுதானே.
ஆனால் ஒரு சில இடத்துல பிரகரணம் பிரபலம் லிங்கம் துர்பலம் தான் திரும்பி போகலாம். அது எப்படின்னு கேட்டால் அந்த பிரமாணம் பிரகரண பிரமாணம் இருக்கு, அது இந்த லிங்கத்தை விட பிரபலமான ஒரு ஸ்ருதியை பிடிச்சிட்டு இருக்கு, ஸ்ருதி அவதாரியா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பிரபலமான ஸ்ருதி அனுசரித்து இருக்கிறதுனாலே அந்த பிரகரணமானது அதுக்கு விருத்தமா இருக்கக்கூடிய லிங்கத்தை விட பிரபலமாகிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீமாம்சையில உண்டு. அது ஒரு பிரச்சனை லோக திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். ராஜாமாத்தியா இவ ராஜகௌரவேன ராஜபிருத்தியபாதிஷா. ராஜாவுக்கு மந்திரி ஒருத்தன், இன்னொருத்தன் ராஜாவுக்கு பிருத்தியன். நிஜமா பார்த்தோம்னா மந்திரிக்கு தான் கௌரவம் ஜாஸ்தி, அவனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. பிருத்தியனுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவனோட போஸ்ட் அப்பேற்பட்டது, அதுக்கு அவ்வளவு கௌரவம் கிடைக்காது. ஆனால் இந்த பிருத்தியன் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்ப அந்த ராஜாமாத்தியன் இவன்கிட்ட நடுங்கினான் இல்லையா? அப்ப என்னாச்சு, அந்த அமாத்தியங்கிற அந்த பதவியை வச்சுட்டு பார்க்கும்போது அமாத்தியன் பிரபலம், இந்த பிருத்தியன் இருக்கானே சேவகன் இவன் துர்பலன். இவனுடைய பதவி வச்சுட்டு பார்க்கும்போது துர்பலன் ஆகிறான். ஆனால் இவன் ராஜாசிரியம், பிரபலமான ராஜாசிரியம் இவனுக்கு கிடைச்சு கொடுத்ததுன்னு சொன்னால் ராஜாவுடைய பிரீதிக்கு பாத்திரனாக இருக்கும் பட்சத்துல இது அப்படியே மாறும். அந்த ராஜாமாத்தியம் தோத்து போடுவான் இவங்கிட்ட, அவன் துர்பலனாவான். அத்தியந்த பலவந்தோபி பௌர ஜானபதா ஜனாக துர்பலைரபி பாத்தியந்தே புருஷை பார்த்திவாசிரித்தை அப்படின்னு குமாரில் விடுற ஒரு நியாயத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது ஜனங்கள் ராஜ்யத்துல வாசம் பண்ணி இருக்கிற ஜனங்கள்லாம் நல்ல பலிஷ்டாலா இருக்கா, ஒரு இருக்கா. அந்த ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு ராஜசேவகன் இருக்கானே, அவன் சரீரத்துல பார்க்கும்போது அத்தியந்தம் துர்பலம். இவனுக்கும் அவனுக்கும் யுத்தம் பண்ணினா அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த ராஜாசிரியம் அவனுக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்தினாலே அவனுக்கு ஜனங்கள் பயப்படும், இவனுடைய சொரூபத்துக்காக பயப்படல. அப்ப என்ன ஆச்சு, அத்தியந்த பலவந்தோபி ஜனாக பௌர ஜானபதா ஜனாக துர்பலைரபி பார்த்திவாசிரிதி புருஷைஹி பாத்தியந்தே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது அந்த பயத்துக்கு காரணம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ராஜாவுடைய பலம் தான் அப்படின்னு தானே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஈஷாஸ்திரையோ மகாநாதகா பப்ரச்ச கருடம் சுகம் அப்படின்னு. கருடனை பார்த்தா பாம்பு எங்கேயோ ஓடி போடணும், பார்க்கவே முடியாது. ஆனால் பரமேஸ்வரன மகாவிஷ்ணு பார்க்கும்போது என்ன கருடா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு அந்த பாம்பு கேட்கலாம். ஏன்னா ஈசனுடைய ஆசிரியத்துலதான் இருந்துட்டு இருக்கு, இப்ப பயப்பட வேண்டியதில்லைன்னு. அதனால ஆசிரியத்தினுடைய பிராபல்யத்தினால ஆசிரியத்துக்கு பிராபல்யம் வருதுன்னு மீமாம்சகால் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த பிரத்யக்ஷாந்தரம் பிரபலமாக இருக்கிறதுனால அவனுடைய வாக்கை நான் பிரபலமாக எடுத்துக்கலாம். அது இன்னொரு பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொன்னா நானே அவங்ககிட்ட கேட்பேன், நீ பார்த்துதான் சொல்றியா அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதனால அவனும் நான் பார்த்துதான் சொல்றேங்கிற அந்த பிரத்யக்ஷ மூலகமான அந்த சப்தம் இருந்தாதான் அந்த சப்தத்தை பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக ஒத்துக்க முடியும். இல்லாட்டா பரோட்ச ஞானங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக எங்கேயுமே இருக்க முடியாது. ராஜாமாத்தைவ ராஜகௌரவேன ராஜபத்திய பாத்தியா ததாபி ந யுக்தி மாத்திரஸ்ய பிரகரண மாத்திரஸ்யவா பிரத்யக்ஷ லிங்காதி பாதகத்துவம். யுக்தினா அனுமானம்னு வச்சுக்கோ, வெறும் அனுமானமோ, அதாவது வேற எதனுடைய சப்போர்ட்டும் பிரத்யக்ஷத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் வெறும் இருக்கக்கூடிய அனுமானமோ அல்லது சப்தமோ, பிரகரணம்னு சப்த பிரமாணம்னு வச்சுருந்தோம், அந்த சப்த பிரமாணமோ இந்த ஸ்ருதி லிங்காதிகளை வச்சிருந்தோம்னா வெறும் பிரகரணம் லிங்கத்தை பாதிக்கிறது. அதுவோ வெறும் பிரகரணம் லிங்கத்தை பாதிக்காது, அது பிரத்யக்ஷ லிங்காதி பாதகம் ஆகாது. வெறும் அனுமானத்தை கொண்டு பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது, அதுக்கு மூலத்துல இன்னொரு பிரத்யக்ஷம் கூட இருக்கணும். இதெல்லாம் கடைசியில நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொன்னா, பிரத்யக்ஷத்துக்கு பரோட்ச பிரமாணத்தினால ஒன்றும் பாகம் வராது. பிரத்யக்ஷத்தினாலதான் பாகம் வந்தாகணும். பரோட்சத்தினால வருதுன்னு எங்க சொல்றாலோ அங்கேயும் மூலத்துல இன்னும் அந்த பரோட்ச ஞானத்துக்கு மூலமா இன்னொரு பிரத்யக்ஷம் வருது. ஆக அதைத்தான் சொல்றேன், பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷாந்தரமே பாதகம் ந பரோட்சம் ஞானம். சரியாத்தானே இருக்கு. பிரத்யக்ஷாத்யனுசாரித்வஸ்ய சர்வத்திர அபாவா. இந்த பிரத்யக்ஷத்துக்கு அனுகூலமாக இருந்தாதான் அதை பாதகமாக சொல்லாம எல்லா அனுமானமும் பிரத்யக்ஷானுசாரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. நகி
பிரதானபூத ஆச்சமனாதி பதார்த்த விஷய ஆச்சாமே உபவீதி தட்சிணாச்சாரः இத்தியாதி ஸ்மிருத்யா பதார்த்த தர்மபூத கிரமாதி விஷய வேதம் கிருத்வா வேதிம் கரோதி இதி ஸ்ருதிः வேதகரணானந்தரம் கிருதநிமித்தக ஆச்சமனோபநிபாதே பாத்தியதே இதி அந்யத்ராபி ததா பவித்தவ்யம் இதி சேத். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு சில இடத்துல அந்த ஸ்மிருதியானது ஸ்ருதியை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால எல்லா இடத்துலையுமே ஸ்மிருதி கூட ஸ்ருதியை பாதிக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க ஏன் பாதிச்சுதுங்கிறத பார்க்கணும். அதாவது இது ஒரு மீமாம்சா அதிகரணம், சின்ன அதிகரணம். வேதம்னு ஒண்ணு, இந்த பிரஸ்தரம்னு ஒரு கர்ப்பமுஷ்டி சொன்ன மாதிரி அது ஒரு கர்ப்பமுஷ்டி. அந்த கர்ப்பத்தை எடுத்து வளைச்சு ஒரு விதமா கட்டி ஒண்ணு இது பண்ணணும். வேதகான்னு அதுக்கு பேரு. அந்த பதார்த்தம் வேதிங்கிறது அது ஸ்தலம். ஆகவனியம் கார்கபத்தியம் இது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பூபாகம் இருக்கு, அதுதான் வேதின்னு சொல்றது. அங்க வேதமும் தரிசபூர்ணமாகத்துல வேணும், வேதியும் வேணும், ரெண்டுமே பண்ணலாம். ஆனா அது ரெண்டுக்கும் கிரமத்தை விதானம் பண்றது, எதை முன்னாடி பண்ணா எதை பின்னாடி பண்ணுங்கிறது கிரமத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் வேதம் கிருத்வா வேதிம் கரோதின்னு இருக்கு. இது ஸ்ருதி வாக்கியம். அதாவது வேதத்தை பண்ணிட்டு அடுத்தபடி இந்த வேதியை நிர்மாணம் பண்ணணும்னு சொல்றது. அப்படின்னா நடுப்புற வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்ணி அது ஸ்ருதி அப்படி சொல்லிவிட்டுன்னு சொன்னா அந்த வேதகரணத்துக்கு அப்புறம் நடுப்புற ஒரு கேப் விடாமல இந்த வேதிகரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ருதி வருது. இது ஒண்ணு இருக்கு. இன்னொரு இடத்துல இது சாதாரணமா ஸ்மிருதி வச்சனம் என்னன்னு சொன்னா, தும்மல் உம்மல் வந்ததுன்னு சொன்னா அப்ப ஆச்சமனம் பண்ணிக்கணும்னு சொல்றது. சுதே ஆச்சாமி எப்ப வேணாலும் வரலாம் சுத்தங்கிறது. அப்ப வரும்போது ஆச்சமனம் பண்ணிக்கணும், அப்பதான் சுத்தின்னு. இது தனி. இப்ப வேதகரணம் வேதிகரணம் இது ரெண்டுக்கும் மத்தியில, அதாவது வேதகரணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் வேதிகரணம் பண்ணல, தன் மத்தியில குதம்ங்கிறது வந்துருக்கு. இப்ப தும்மல் வந்ததுன்னு சொன்னா இப்ப ஆச்சமனம் பண்ணு ஸ்மிருதி சொல்றது. நிமித்தே நைமித்திகம், அந்த நிமித்தம் வந்த உடனே பண்ணலாம் இல்லையா, நைமித்திகம். இப்ப ஆச்சமனம் பண்ணுன்னு சொல்றது. ஆச்சமனம் பண்ணினா அந்த ஸ்ருதி இடிக்கிறது, ஸ்ருதிக்கு விரோதம் வருது. வேதம் கிருத்வா வேதிம் கரோதின்னு சொல்லியிருக்கு. இங்க நடுப்புற ஆச்சமனம் பண்றதுன்னு சொன்னா அந்த ஸ்ருதி விரோதம் ஏற்படும். இப்ப என்ன பண்ணலாம்? ஆச்சமனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம், இது விசாரம். ஒரு இடத்துல பார்த்தா ஆச்சமனம் பண்ணுன்னு சொல்ற பிரமாணம் எது? பிரமாணம் ஸ்மிருதி. வேதிகரணம் பண்ணுன்னு சொல்ற அந்த கிரமத்தை சொல்லக்கூடியது ஸ்மிருதி இல்ல ஸ்ருதி. ஸ்ருதி. இப்ப இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டுல பிராபல்ய தௌர்பல்யத்தை பார்த்தோம்னு சொன்னா ஸ்ருதி தான் பிரபலம், சந்தேகமே இல்லை. ஏன்னா அது அபௌருஷேயம், ஸ்மிருதி பௌருஷேயம். அந்த ஸ்ருதியை மூலமாக கொண்டிருக்கிறதுனாலதான் ஸ்மிருதிக்கே ஒரு பிராமாண்யம், இல்லாட்டா இதுக்கு பிராமாண்யமே கிடையாது அப்படின்லாம் தீர்மானம் பண்ணிருக்கா. அப்படி பார்க்கறதுக்கு ஸ்ருதியை விட ஸ்மிருதிங்கிறது ஒரு துர்பலமான பிரமாணம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஸ்மிருதி போதிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஸ்ருதி போதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஸ்மிருதிங்கிறது அனுஷ்டானம் செய்ய வேண்டிய ஒரு பதார்த்தத்தை போதிக்கிறது, ஒரு கிரியையை போதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆச்சமனம் பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்ருதி எந்த ஸ்ருதி வேதகரணானந்தரம் வேதிகரணம் பண்ணணும்னு சொல்றதோ அது வேதகரணம் வேதிகரணம் ரெண்டுக்கும் மத்தியில ஒரு கிரமத்தை மாத்திரம் தான் போதிக்குது. அது அனுஷ்டேய பதார்த்தத்தை போதிக்கிற கிரமங்கிறது என்னன்னா அந்த பதார்த்தத்தினுடைய ஒரு வரிசை. பதார்த்தங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி விதானம் ஆனத்துக்கு அப்புறம் இத்தனை பதார்த்தங்கள் இந்த அனுஷ்டானம் பண்ணணுமே, இதுக்கு ஒரு கிரமம் தேவையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கிரமத்தை நாம அன்வேஷனம் பண்ணுவோம். ஏதோ ஒரு கிரமத்தை பண்ணாதானே சீக்கிரமாக பண்ண முடியும், அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அந்த பிரமேயத்தை பார்க்கும்போது ஸ்மிருதியுடைய பிரமேயம் இந்த இடத்துல அனுஷ்டேய பதார்த்தமாக இருக்கிறதுனால அது பிரபலமாக இருக்கு. ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடிய பிரமேயம் இந்த இடத்துல துர்பலம். கிரமங்கிறது துர்பலம், அதுக்கு ஆச்சரியமான பதார்த்தங்கிறது பிரபலம். அப்ப அந்த பிரமேய பலாபலத்தை பார்க்கும்போது பிரபலமான பிரமேயத்தை போதிக்கக்கூடிய ஸ்மிருதி ஸ்ருதியை விட இங்க பிரபலம். ஸ்ருதி ஸ்வரூபம் பிரபலம் தான், ஆனா அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரமேயம் இங்க துர்பலமாக இருக்கிறதுனால ஸ்மிருதி ஸ்வரூபதா துர்பலமாக இருந்தாலும் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரமேயம் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த பிரபலமான பிரமேயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்மிருதியானது துர்பல பிரமேயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ருதியை காட்டிலும் பிரபலம். இதே இந்த ராஜபிருத்தியா ராஜாமாத்தியா இதே நியாயம் தான். இந்த நியாயத்தினால பிரபலம்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த இடத்துல ஆச்சமனம் தான் பண்ணி ஆகும்.
அந்த கிரமத்துக்கு பங்கம் வந்தா வந்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இந்த மாதிரி இடத்துல ஸ்ருதி சொன்ன விஷயத்தை ஸ்மிருதி பாதிக்குதுன்னு ஏத்துண்டதுக்காக எல்லா இடத்துலயுமே ஸ்ருதிக்கும் விரோதம் வந்தா ஸ்ருதிதான் பிரபலம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது பாதிக்குதுன்னா ஏன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பிரபலமான ஒரு விஷயத்தை ஆசிரியச்சுட்டு வந்ததுனால இதன் ஸ்ருதி இந்த இடத்துல ஸ்ருதியை பாதிக்குதுன்னு காரணம் காமிக்கிறோம். இந்த மாதிரி காரணம் இல்லாத இடத்துல எல்லாம் ஸ்மிருதி தான் துர்பலம், அதுதான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றா போல ஒரு சில இடத்துல அந்த பிரத்யக்ஷங்கிறது பின்னாடி இருந்ததுனால அந்த ஆப்தவாக்கியம் நமக்கு வந்த பிரத்யக்ஷத்தை விட பிரபலமாக இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே நமக்கு வரக்கூடிய பிரத்யக்ஷத்தை விட அந்த சப்த பிரமாணம் பிரபலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நியமத்தை சொல்றது மகா தப்பு. அதனால இப்பேற்பட்ட மூலம் இல்லாத பிரத்யக்ஷம் இல்ல மூலம் இல்லாத அந்த ஸ்ருதி இருக்கு, ஸ்ருதியோ இல்ல அனுமானமோ, எப்படின்னா பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி இருக்கு, அனுமானம் இருக்கு, இதுக்கெல்லாம் பிரத்யக்ஷத்தை விட ஒரு பிராபல்யம் கொடுக்கிறது மகா தப்பு. அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்தை இதனால பாதிக்க முடியவே முடியாது சொல்லி முடிக்கிறார். நகி பிரதானபூத ஆச்சமனாதி பதார்த்த விஷயா ஆச்சாமே உபவீதி தட்சிணாச்சாரா இத்தியாதி ஸ்மிருத்யா பதார்த்த தர்மபூத கிரமாதி விஷயா வேதம் கிருத்வா வேதிம் கரோதி இத்தியாதி ஸ்ருதி வேதகரணானந்தரம் க்ஷுதநிமித்தக ஆச்சமன உபநிபாதே பாத்தியதே இதி அந்யத்ராபி ததா பவிतव्यम् इति चेत् मन्यम् यतो युक्तिरेव एषा.